நான் வீட்ல அடிக்கடி மாமாட்ட ஒரு டயலாக் சொல்லிட்டே இருப்பேங்க. அது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, முக்கியமா ஒண்ணு என்னன்னா, பழக பழக மாமா பாலும் புளிச்சு போயிடுன்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கான அர்த்தம் ஒரு சிலர் நமக்கு உணர்த்திட்டு போயிடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட அதிகமா நம்ம பாண்டிங்ல இருப்போம். அப்ப அவங்க ஒரு சில விஷயத்தினால பாத்தீங்கன்னா அந்த அந்த பாசத்தவே புளிக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா துரோகம், நம்பிக்கை துரோகம் 2 இருக்கு. அது என்ன அப்படின்னா, எங்கேயோ இருந்து ரொம்ப வருஷம் பழகினவங்க பாத்தீங்கன்னா நம்மள முதுகுல குத்திட்டு போயிருவாங்க. அதுதான் துரோகம். ஆனா நம்ம கூட நீங்க இல்லாம நான் இல்ல, நீங்க தான் எல்லாம், உங்களோட உதவி எனக்கு தேவை, உங்களால எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பாண்டிங்காகவே பழகுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு அவங்க போயிருவாங்க. அது பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம். இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க, சரிங்களா? எப்பவுமே நீங்களாவே இருங்க. அடுத்தவங்க மூலம் உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அதுக்காக அவங்கள நம்ம காக்கா பிடிக்கணும், அவங்கள நைஸ் பண்ணணும், அதுலயும் பாசம் காமிச்சு பண்றீங்க பாத்தீங்களா? அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. அதாவது அது எல்லாமே பண்ணிட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லா பாசம் வச்சு பழகுறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லா விஷயமே சொல்லிருப்பாங்க. அப்ப நீங்க செய்யற அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது துரோகத்துல நம்பிக்கை துரோகங்க. யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாத்தோட வாழ்க்கையில இது நடந்திருக்கும். அந்த சில பேர் அது என்ன அப்படின்னு தொடச்சிட்டு போயிருவாங்க. சில பேர்னால தாங்க முடியாது. அது ஒரு உண்மையான விஷயம். அது எப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்க.